சமுதாய ரீதியில் செயல்படும் காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதரி எச்சரிக்கை. திருநெல்வேலியில் நடைபெற்ற தென்மண்டல காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு பேசிய தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜேந்திர பிதரி, காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் யாரும் சமுதாயம் அல்லது ஜாதி ரீதியில் செயல்படக்கூடாது என்றும், அவ்வாறு செயல்படுவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மேலும் தென் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுக்க காவல்துறை தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோர் மற்றும் கடத்துவோருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜாதி ரீதியிலான மோதல்கள் மற்றும் சமூக பதற்றங்களை முன்கூட்டியே தடுக்க கிராமங்கள் அளவில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அதற்கு சிறப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருநெல்வேலியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம், நெல்லை மாநகரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு சட்டம் ஒழுங்கு நிலவரம், குற்ற தடுப்பு நடவடிக்கைகள், போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்காக நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடத்தினர். காவல்துறை சட்டம் மற்றும் ஒழுங்கு உறுதிப்படுத்தும் வகையில் எந்தவித பாரபட்சமும் இன்றி செயல்படும் என்றும், சமூக அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்கள் மீது கடுமையான நடவடிக்கை தொடரும் என்றும் தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதாரி தெரிவித்தார்.